ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவா அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரவா அடை செய்கிறதுக்காக 250 கிராம் ரவா எடுத்திருக்கோம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து 1 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 15 மினிட்ஸ் போல் ஊற விடணும். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஹாஃப் முட்டைக்கோசை திருவி சேர்த்துக்கலாம். 2 கேரட்டு திருவி சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காவை திருவி இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 8 பட்டை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பேஸ்ட் ஆக்கி அதையும் இதோட சேர்த்துக்கணும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரவா அடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசை கல்லில் தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல்லை வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ரவா அடையை இந்தமாரி தட்ட ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு ஆயில் விட்டு நல்லா சவந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். இப்போ சவந்திருக்கும், திருப்பி போடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும். இப்போ ரவா அடை ரெடி ஆகிட்டு இதேமாரியே மீதி உள்ள மாவை நம்ம தட்டி எடுத்துடலாம். இப்போ ரவா அடை ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.